ஜெபம் செய்வோம். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். கர்த்தருக்குள் என் ஆத்துமா மேன்மை பாராட்டும். சிறுமைப்பட்டவர்கள் அதை கேட்டு மகிழுவார்கள். சூரியன் உதிக்கிற திசை தொடங்கி அது அஸ்தமிக்கிற திசை மட்டும் கர்த்தருடைய நாமம் துதிக்கப்படுவதாக. அன்பின் பரலோக பிதாவே, இந்த மனமகிழ்ச்சியான இந்த மாலை வேலைக்காய் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வாரத்தின் பணிகள் ஒவ்வொன்றையும் நாங்கள் மகிழ்ச்சியோடு இந்த கிருபையினாலே நிறைவு செய்வதற்கு ஆண்டவர் கொடுத்த கிருபைக்காய் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆயத்த நாளிலும் உமது பாதத்திலே வந்து உம்மை ஆராதிக்க தொழுது கொள்ள கர்த்தருக்கு நன்றி செலுத்த ஆண்டவர் கொடுத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். இந்த ஆராதனையிலே பரிசுத்த ஆவியானவர் பிரசன்னராயிரும். என் மகிமைப்படும் எங்களோடு கூட பேசும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆராதனை காரணமாகவும் தேவன் நம்ம மகிமைக்காக நாம் யாவரும் எழுந்து நின்று கீதங்களும் கீர்த்தனைகளும் 119வது பாடலை பாடுவோம். என் நெஞ்சம் நொந்து காயத்தால் அவஸ்தைப்பட்டது. கீதங்களும் கீர்த்தனைகளும் 119வது பாடலை பாடுவோம். நெஞ்சம் நொந்து காயத்தால் அவஸ்தைப்படவே குத்துண்ட மீட்பர் கரத்தால் அக்காயம் மாறுமே. தீராத துக்கம் மிஞ்சியே நான் கண்ணீர் மெய்யாறுதல் தரும். என் மனஸ்தாபதவசம் நீங்காத கரையும் வளைந்த இயேசுரத்தால் நிவர்த்தியாகிடும். என் மீட்பர் செந்நீரால் தூய்மையாம் என் இன்ப துன்பம் நெஞ்சமே அன்பாயுணருமாம். அக்கரம் மீண்டும் இயேசுவே அவ்வூற்றை தீரவும் குத்துண்ட உந்தன் பக்கமே எந்த துன்மார்க்கன் தான் செய்த துன்மார்க்கத்தை விட்டு விலகி நியாயத்தையும் நீதியையும் செய்வானே ஆகில் அவன் தன் ஆத்மாவை பிழைக்கப்படுவான். என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன். என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது. தேவனுக்கு இருக்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியீர். உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடி சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமாய் இருக்கிறார். பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய பரமபிதாவாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய அளவில்லாத தயவினாலும் இரக்கத்தினாலும் பாவம் மன்னிப்பை பெறுவதற்காக நாம் செய்த பலவிதமான பாவங்களையும் அக்கிரமங்களையும் அவர் சந்நிதியில் மாயமாய் மறைத்துக் கொள்ளாமல் பணிவும் தாழ்மையும் துக்கமும் கீழ்ப்படிதலும் உள்ள இருதயத்தோட அறிக்கையிட வேதவசனம் பற்பல வாக்கியங்களில் நம்மை ஏவுகிறது. நாம் எக்காலத்திலும் தேவனுக்கு முன்பாக நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கையிட வேண்டுவதும் அன்றி அவருடைய திருக்கரங்களினாலே நாம் பெற்றுக்கொண்ட மேன்மையான உபகாரங்களுக்காக ஸ்தோத்திரம் செலுத்தவும் மிகவும் சிறந்த உழைப்புகளை பிரஸ்தாபம் பண்ணவும் அவருடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும் நம்முடைய சரீரத்துக்கும் ஆத்மாவுக்கும் தேவையானவைகளுக்காக வேண்டிக் கொள்ளவும் நாம் கூடி வந்திருக்கிற தருணத்தில் பாவங்களை அறிக்கையிடுவது நமது விசேஷ கடமையாயிருக்கிறது. ஆகையால் இங்கிருக்க நீங்கள் யாவரும் சுத்த இருதயத்தோடும் தாழ்ந்த சத்தத்தோடும் பரம கிருபாசன தண்டியில் என்னுடனே கூட சேர்ந்து நான் சொல்கிற பிரகாரம் சொல்ல உங்களை வேண்டிக் கொள்கிறேன். ஜெபம் பண்ண கடவும். பொதுவான பாவரிக்கை ஜெபத்தை யாவரும் சேர்ந்து ஏறெடுப்போம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, நம்ம இப்போ நாடுகளைப் போல நாம் இந்த வழிகளை விட்டு வலிவி அடைந்து போனோம். இருதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம்.
அந்த பரிசுத்த கற்பனைகளுக்கு விரோதமாய் குற்றம் செய்தும் செய்யத்தக்கவைகளை செய்யாமல் செய்யத்தகாதவைகளை செய்தும் எங்களுக்கு சுகமே வாக்குறுதிகளின்படியும் நிர்வாகியுள்ள குற்றவாளிகளாகிய எங்களுக்கு இறங்கும், தப்பிதங்களை அழிப்படுகிற எங்கள் மேல் பொறுமையாகவும் பாவத்தை நிமித்தம் துக்கப்படுகிற எங்களை சீர்படுத்தும் மிகவும் இறக்கமுள்ளதாக பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாகும்படி நாங்கள் எங்களுடைய பக்தியும் நீதியும் தெளிவுபடுத்துவதாக கொண்டு இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்துகிறோம். ஆமென். தேவனே, எப்பொழுதும் இரக்கம் செய்கிறதும் மன்னிக்கிறதும் உமக்கு சுபாவமும் லட்சணமாய் இருக்கிறதினால் எங்கள் தாழ்மையான விண்ணப்பங்களை ஏற்றுக்கொண்டு எங்கள் பாவங்களாகிய சங்கிலினாலே நாங்கள் கட்டுண்டவர்கள் ஆயினும் உருக்கமான மிகுந்த இரக்கத்தினாலே எங்களை கட்டவிழ்த்து விடுதலையாக்க வேண்டும் என்று எங்கள் மத்தியஸ்தரும் எங்களுக்காக பரிந்து பேசுபவருமாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மகிமை உண்டாக வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். பரமண்டங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, நாமம் பரிசுத்தப்படுவதாக, ராஜ்யம் வருவதாக, சுத்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலையும் செய்யப்படுவதாக. அன்றைய அப்பத்தை எங்களுக்கு தாரும், எங்கள் விரோதமாய் குற்றம் செய்வதற்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைகள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமை நீங்கள் ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் எனவே கிழமைகளே. ஆமென். ஆண்டவரே, எங்கள் உதிர்களை திறந்தருளும். தேவனே, எங்களை ரட்சிக்க விரைவாய் வாரும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக. கர்த்தரை துதியுங்கள். முறை முறையாய் வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்டுள்ள சங்கீதம் 45ஆம் சங்கீதம். சங்கீதம் 45ஐ முறை முறையாக வாசிப்போம். என் இருதயம் நல்ல விசேஷத்தினால் பொங்குகிறது. நான் ராஜாவை குறித்து பாடின கவியை சொல்லுகிறேன். என் நாவு விரைவாய் எழுதுகிறவனுடைய எழுத்தாணி. சௌரியவானே, உமது மகிமையும் உமது மகத்துவம் ஆகிய உம்முடைய பட்டயத்தை நீர் உம்முடைய அறையிலே கட்டி கொண்டு உம்முடைய அம்புகள் கூர்மையானவைகள், அவைகள் ராஜாவுடைய சத்துருக்களின் இருதயத்திற்குள் பாயும். ஜன சதலங்கள் உமக்கு கீழே விழுவார்கள். நீர் நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுக்கிறீர். ஆதலால் தேவனே, உம்முடைய தேவன் உமது தோழரை பார்க்கிலும் உம்மை ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணினார். உமது நாயகிகளில் உள்ளே அரசரின் குமாரத்தைகள் உண்டு. ராஜஸ்திரீ ஓப்பீரின் தங்கம் அணிந்தவளாய் உமது வலது பாசத்தில் நிற்கிறாள். அப்பொழுது ராஜா உன் அழகில் பிரியப்படுவார். அவர் உன் ஆண்டவர் ஆகையால் அவரை பணிந்து கொள். ராஜகுமாரத்தை உள்ளாக பூரண மகிமை உள்ளவள். அவள் உடை பொற் சரிகையாயிருக்கிறது. அவர்கள் மகிழ்ச்சியோடும் களிப்போடும் வந்து ராஜ அரண்மனைக்குள் பிரவேசிப்பார்கள். வாசிப்போம். உமது நாமத்தை எல்லா தலைமுறைகளிலும் பிரஸ்தாபப்படுத்துவேன். இது நிமித்தம் ஜனங்கள் உம்மை என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் துதிப்பார்கள். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய விசுவாசத்தை அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியை படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கர்ப்பவதியாக வைத்த பிறந்தார். கொஞ்ச நாட்களின் காலத்தில் பாடுபட்டு சிறுவன் அறையுண்டு மறைத்து அடக்கம் பண்ணப்பட்ட பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மறையத்தோடு எழுதினார். பரமண்டலத்திற்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பாசத்தில் வீற்றிருக்கிறார். அவனிடத்தில் உயிரிழோரையும் மருத்துவரை நியாயப்படுவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாக பரிசுத்த சபையும் பரிசுத்த ஐக்கியம் பாவங்களுக்கும் சரீரம் உயிர்த்தெழும் நித்திய ஜீவனம் உண்டு விசுவாசிக்கிறேன். ஆமென்.
அறிவிப்பு: ஆலயத்திற்கு செலுத்த வேண்டிய ஏல பாக்கி, அறுப்பின் பண்டிகை ஏலம், சங்க காணிக்கை போன்ற காணிக்கை பாக்கி வைத்திருப்பவர்கள் நாளைய தினத்தில் நீங்கள் படைப்பகும்படியாக உங்களை அன்போடு கூட நினைவுபடுத்துகிறோம். இந்த மாதம் 31ஆம் தேதிக்குள்ளாக நீங்கள் எல்லா கணக்குகளையும், இந்த ஆண்டிற்கான கணக்குகளை நீங்கள் பூர்த்தி செய்யும்படி உங்களை அன்போடு நினைவுபடுத்துகிறேன். வாசிக்க முடியாது தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி லூக்கா எழுதின சுவிசேஷம் 17வது அதிகாரம் 11வது வசனம் முதல் 19ஆம் வசனம் முடிய. லூக்கா 17:11ஆம் வசனம் முதல். பின்பு அவர் எருசலேமுக்கு பிரயாணம் பண்ணுகையில் அவர் சமாரியா, கலிலேயா என்னும் நாடுகளின் வழியாக நடந்து போனார். அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்த போது குஷ்டரோகம் உள்ள மனுஷர் 10 பேர் அவருக்கு எதிராக வந்து தூரத்திலே நின்று, இயேசு ஐயரே, எங்களுக்கு இறங்கும் என்று சத்தமிட்டார்கள். அவர்களை அவர் பார்த்து, நீங்கள் போய் ஆசாரியர்களுக்கு உங்களை காண்பியுங்கள் என்றார். அந்தபடி அவர்கள் போகையில் சுத்தமானார்கள். அவர்களில் ஒருவன் தான் ஆரோக்கியமானதை கண்டு திரும்பி வந்து உரத்த சத்தத்தோட தேவனை மகிமைப்படுத்தி அவருடைய பாதத்தருகே முகங்குப்புற விழுந்து அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினான். அவன் சமாரியனாய் இருந்தான். அப்பொழுது இயேசு, சுத்தமானவர்கள் 10 பேர் அல்லவா? மற்ற 9 பேர் எங்கே? தேவனை மகிமைப்படுத்துகிறதற்கு இந்த அந்நியனே ஒழிய மற்றொருவனும் திரும்பி வர காணோமே என்று சொல்லி அவனை நோக்கி, நீ எழுந்து போ, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். வாசிக்கின்ற தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி வாசித்தாயிற்று. இந்த நாளிலும் நாம் தியானத்திற்காக வாசிக்க கேட்ட வேத பகுதியின் மூலமாய் நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு தடையாயிருக்கக்கூடிய கலையை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். நன்றி இன்மை என்று சொல்லப்படுகிற காரியத்தை நாம் தியானிக்க இருக்கிறோம். நன்றி இன்மை, நன்றி செலுத்தாத தன்மை, நன்றி மற்றவர்களிடத்திலே சொல்ல முடியாத ஒரு நிலை. இந்த காரியத்தை குறித்து தான் நாம் தியானிக்க போகிறோம். நன்றி சொல்லுதல் என்பது ஒவ்வொரு கிறிஸ்துவுடைய வாழ்க்கையிலும் ஒரு முக்கிய காரியமாக இருக்கிறது. பெற்றுக்கொள்ள காரியங்களுக்கு நன்றி செலுத்த வேண்டும். முதலாவது கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்ட காரியத்திற்கு தேவனிடத்தில் நன்றி செலுத்த வேண்டும். மனுஷனிடத்திலே நாம் பெற்றுக்கொண்ட காரியங்களுக்கு நாம் நன்றி செலுத்துகிறவர்களாய் இருக்க வேண்டும். சக மனிதரோடு இருக்கலாம், வேலை ஸ்தலமாக இருக்கலாம், நம்முடைய வீட்டு அருகாமல் இருக்கலாம். எந்த ஒரு காரியத்தை பெற்றுக்கொண்டால் நன்றி செலுத்துகிறது ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல பண்பாய் இருக்கிறது. கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்தாததினால்தான் ஆவிக்குரிய காரியத்திலே வளர முடியாதபடி நாம் இருக்கிறோம். நன்றி இன்மை நமக்குள் காணப்படுகிறதினால்தான் ஆவியிலே நாம் வளர முடியாத நிலைமையிலே இந்த கலை மூடி இருக்கிறது. வளர்ச்சி பெற முடியாது, இந்த நன்றி இன்மை மூடி இருக்கிறது. ஏன் அப்படி கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும் என்கிற காரியத்தை தியானித்தால், நாம் எதற்கு நன்றி செலுத்த வேண்டும் என்கிற காரியங்களை எல்லாம் நாம் தியானிக்கிற வேளையிலே இந்த பண்பு நமக்கு தானாய் வரும். நன்றி செலுத்தாமல் இருக்கிற குற்றத்தை நாம் உணர்ந்து கொள்வதற்கு வேத வாக்கியங்கள் நமக்கு ஏகுதலாய் அமையும். உபாகமத்தின் புத்தகம் 1வது அதிகாரம் 31வது வசனத்தை வாசிப்போம். உபாகமம் 1:31. ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல நீங்கள் இவ்விடத்திற்கு வருகிற வரைக்கும் நடந்து வந்த வழிகள் எல்லாவற்றிலே உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்ததை கண்டீர்களே. ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு வருவது போல நீங்கள் இவ்விடத்திற்கு வரும் வரைக்கும் நான் நடந்து வந்த வழிகள் எல்லாவற்றிலையும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்ததை கண்டீர்களே. முதல் காரியம், கர்த்தர் நம்மை இந்த வாழ்க்கையிலே சுமந்து வந்திருக்கிறார். ஆகவே தேவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும். நம் தேவனுக்கு நன்றி செலுத்த நாம் மறந்திருக்கிறோம், அல்லது நன்றி இன்மை உள்ளவர்களாய் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த காரியத்தை நாம் சீர்படுத்த வேண்டும். பாருங்கள், ஒரு மனிதன் தன் பிள்ளையை எப்படி தோள் மீது சுமந்து அவன் தாங்கி வருவானோ, அதுபோல கர்த்தர் நம்முடைய வாழ்க்கை பிரயாணத்தில் மேடுகள், பள்ளங்கள், கரடு முரடான காரியங்கள், முட்கள் உள்ள பகுதி, இவள் எல்லாவற்றிலையும் நம்மை சுமந்து வந்தார். ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமப்பது போல தேவன் நம்மை சுமந்தார். நாம் நன்றி சொன்னோமா? எத்தனை காரியங்களிலே ஆண்டவர் நம்மை தப்புவித்தார், சுமந்தார், ஏந்தினார், தப்புவித்தார். நாம் நன்றி சொன்னோமா? இதை நினைத்து பார்க்க வேண்டும். நன்றி இன்மை நமக்குள் காணப்படுகிறது என்று அர்த்தம். பல இன்னல்களை நாம் தாண்டி வந்திருந்தும் கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்தாத நிலைமையில் இருக்கிறோம் என்றால் நாம் இந்த நன்றி இன்மை என்கிற கலை நமக்குள் இருக்கிறது என்று அர்த்தம். ஆகவே இதை நாம் தெரிந்து போட வேண்டும். முதல் காரியம், ஏன் கர்த்தருக்கு நன்றி செலுத்த வேண்டும் அல்லது எப்படி நன்றி செலுத்த வேண்டும் என்றால், முதல் காரியம்,
அவர் நம்மை சுமந்து கொண்டு வந்ததற்காக இந்நாள் வரைக்கும், பிறந்த நாள் முதலாய் இந்நாள் வரைக்கும் நம்மை சுமந்து வந்ததற்காக, ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமப்பது போல இவ்விடம் வரைக்கும் நம்மை இந்நாள் இந்த நிமிடம் வரைக்கும் நம்மை சுமந்து வந்ததற்காக நாம் தேவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். நம்மோடு கூட படித்தவர்கள் அல்லது நம்மோடு கூட மற்ற காரியங்களில் பிரயாணம் செய்தவர்கள், நம்மோடு கூட வசித்தவர்கள், நம்மோடு கூட பேசி பழகின நண்பர்கள், இப்படி பல பேரை நாம் துவக்கத்தில் பார்த்தால் இன்று பல பேரை காணவில்லை. ஓட்டத்தில் அநேகரை நாம் இழந்திருக்கிறோம். ஆனாலும் கர்த்தர் நமக்கு இன்று வரைக்கும் இந்த ஓட்டத்திலே கொண்டு வந்திருக்கிறார் என்றால் அவர் சுமந்திருக்கிறார். அவர் சுமக்க போய் தான் இவ்வளவு காரியங்களை நாம் தாண்டி வந்திருக்கிறோம். நம்முடைய சுயபலம், நம்முடைய முயற்சி அல்ல, தாண்டி வருவதற்கு அவர் நம்மை சுமந்திருக்கிறார். உகழ்ந்த காரியத்திலே நாம் இதை பார்க்கிறோம். அவர் சுமந்ததற்காக தேவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும். நன்றி செலுத்தி விட்டால் இந்த ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு இந்த காரியங்கள் ஏதுவாய் அமையும். இரண்டாவதாக எதற்கு நன்றி செலுத்த வேண்டும்? 7வது அதிகாரம் 7-8 வசனங்கள். உபாகமும் 7வது அதிகாரம் 7-8 வசனங்கள். உங்கள் பேரில் அன்பு வைத்து உங்களை தெரிந்து கொள்ளவில்லை. நீங்கள் சகல ஜனங்களிலும் கொஞ்சமாயிருந்தீர்கள். கர்த்தர் உங்களில் அன்பு கூர்ந்ததினாலும் உங்கள் பிதாக்களுக்கு இந்த ஆணையை காக்க வேண்டும் என்பதனாலும் கர்த்தர் பலத்த கையினால் உங்களை புறப்பட பண்ணி அடிமைத்தன வீடாக எகிப்தில் என்றும் அதில் ராஜாவான பார்வோனின் கையில் என்றும் உங்களை மீட்டுக் கொண்டார். உங்களை மீட்டு கொண்டார், தெரிந்து கொண்டார். அதற்காக நாம் நன்றி செலுத்த வேண்டும். இரண்டாவது காரியம் அதில் பாருங்கள், 7ஆம் வசனத்தில் மிக தெளிவாய் சொல்லியிருக்கிறது. இந்த இஸ்ரவேலை ஜனங்களை, தம்முடைய ஜனங்களை கர்த்தர் எதற்கு தெரிந்து கொண்டார்? அவர்கள் அநேக செல்வங்களை வைத்திருக்கிறார்கள், அல்லது திரள் கூட்ட ஜனங்கள் இருக்கிறார்கள், அவர்கள் பலசாலிகள், ஞானம் உள்ளவர்கள். இதற்காக எல்லாம் கர்த்தர் தெரிந்து கொள்ளவில்லை. அவர்கள் கொஞ்சமாய் இருந்தார்கள், அற்பமாய் இருந்தார்கள். ஆகவேதான் கர்த்தர் அவர்களை தெரிந்து கொண்டார். 7ஆம் வசனத்தில் சகல ஜனங்கள் நீங்கள் திரட்சியான ஜனம் என்று கர்த்தர் உங்கள் பேரில் அன்பு வைத்து உங்களை தெரிந்து கொள்ளவில்லை. நீங்கள் சகல ஜனங்களிலும் கொஞ்சமாக இருந்தீர்கள். நாம் அற்பமாய் எண்ணப்பட்டபடியினால் கர்த்தர் நம்மை மீட்டு கொண்டார். அடுத்த வசனத்தை பாருங்கள். கர்த்தர் உங்களில் அன்பு கூர்ந்ததினால் நீங்கள் ஒருவேளை பெரிய ஜனங்கள், திரள் கூட்ட ஜனங்கள் என்பதற்காக கர்த்தர் உங்களை ரட்சிக்கவில்லை, கர்த்தர் மீட்டுக் கொள்ளவில்லை. நீங்கள் கொஞ்சமாய் அற்பமாய் இருந்தபடினால் உங்கள் மீது அன்பு கூர்ந்து பிதாக்கள் கிட்ட ஆணையை அவர் காக்க வேண்டும் என்பதனாலும் பலத்த கையினால் உங்களை புறப்பட பண்ணி அடிமைத்தனமாக எடுத்து நின்று அதன் ராஜாவாகிய பார்வோன் கையின் என்றும் உங்களை மீட்டு கொண்டார். மீட்டு கொண்டதற்கான நோக்கம் நாம் திரட்சியானவர்கள், நாம் பெரியவர்கள் என்பதற்கு அல்ல, நாம் அற்பமானவர்கள், கொஞ்சமானவர்கள் என்பதற்காக தான் கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டார். அன்பு வைத்து நம்மை தெரிந்து கொண்டார். அதற்காக நாம் நன்றி செலுத்த வேண்டும். இரண்டாவது காரியம், கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டு கொஞ்சமாய் அற்பமாய் சிறியவர்களாய் ஏளனம் செய்யப்பட்டவர்களாய் அசட்டை சென்னை செய்யப்பட்டவர்களாய் இருந்த நம்மை கர்த்தர் தெரிந்து கொண்டு அதை நமக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி நம்மை மீட்டு கொண்டார், அன்பு வைத்தார். இதற்காக நன்றி செலுத்த வேண்டும். முதலாவது சுமந்தார், அதற்காக நன்றி செலுத்த வேண்டும். இரண்டாவது நாம் அற்பமாய் இருந்தும் நம்மை தெரிந்தெடுத்து அன்பு வைத்தார், அதற்காக நன்றி செலுத்த வேண்டும். அதே அதிகாரத்தினுடைய 14வது வசனம். சகல ஜனங்களை பார்க்கிலும் நம்மை ஆசீர்வதித்தார். மற்ற ஜனங்களோடு கூட நம்மை ஒப்பிட்டு பார்க்கிற பொழுது ராப்போஜன பந்தியிலே பங்கு பெறுகிற நமக்கும் இந்த கர்த்தருடைய பந்தியிலே பங்கு பெறாத ஜனங்களுக்கும், கர்த்தருடைய சமூகத்தில் வந்து ஜெபிக்கிற, அவரை துதிக்கிற, ஆராதிக்கிற அனுபவமுடைய நமக்கும் அந்த அனுபவம் இல்லாத மற்ற ஜனங்களோடு கூட ஒப்பிடுகிற பொழுது அவர்கள் பட்டு கொண்டிருக்கிற கஷ்டங்களை எல்லாம் நாம் பார்க்கிற பொழுது நமக்கு புரியும், சகல ஜனங்களை பார்க்கிலும் கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். சகல ஜனங்களுடைய கண்ணீரை பார்க்கிலும் நமது கண்ணீருக்கு கர்த்தர் பதில் கொடுத்திருக்கிறார். நம்முடைய கஷ்டங்களை அவர் சந்தோஷமாய் மாற்றி இருக்கிறார். அவர் நம்மை ஆசீர்வதித்ததற்காக இதை எப்படி ஆசீர்வதித்தார்? சகல ஜனங்களை பார்க்கிலும் நம்மை விசேஷித்த விதமாய் ஆசீர்வதித்திருக்கிறார். அதற்காக நாம் ஜெபிக்க வேண்டும். மற்ற ஜனங்களை குறித்து பார்க்கிற பொழுது எவ்வளவோ தங்களை வற்புறுத்தி பார்க்கிறார்கள், இவள் ஆசீர்வாதத்தை தர வேண்டும், இந்த நன்மை நடக்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் இவ்வளவு தூரமாய் நடந்து பார்க்கிறார்கள். மலையை தேடி காடுகள் என்று சொல்லி எங்கெல்லாம் ஓடுகிறார்கள், சரீரத்தில் வற்புறுத்துகிறார்கள், எவ்வளவோ கஷ்டப்படுத்தி பார்க்கிறார்கள். ஆனால் ஆசீர்வாதம் இன்னும் கிடைக்கவில்லை. பாருங்கள், நமக்கு இருந்த இடத்திலேயே நமக்கு ஒரு நன்மை கிடைக்கிறது. ஒரு இருந்த இடத்திலே நாம் முழங்கால் படியிட்டு கர்த்தர் சமூகத்தில் கண்ணீரோடு ஜெபித்தால் நமக்கு ஆசீர்வாதம் பெறுகிறது. அப்படின்னு தான் நாம் கொடுத்து வைத்தவர்கள். இந்த சபைகளுக்கு எழுதின கடிதத்தை குறித்து நாம் அதிகாலையில் தியானிக்கிற பொழுது நான் சொன்ன ஒரு காரியத்தை நினைப்போட்ட விரும்புகிறேன். இந்த சபைகள் எழுதும் போது அந்த ஜனங்களை குறித்து பார்க்கிற பொழுது அதில் அவர்களுக்கு ஒரு பலவீனம், சுகவீனம் என்றால்
அந்த கோயிலிலே போய் என்ன செய்யணும், அஸ்காலிப்பஸ் என்கிறவருடைய அந்த கோயிலிலே போய் அவர்கள் படுக்க வேண்டும். அவர்கள் மீது அந்த பாம்பு ஏறி இறங்கினால் அவர்களுக்கு சுகம். எவ்வளவு பெரிய ஒரு கஷ்டமான ஒரு காரியம். அங்க போக வேண்டும். அநேக பாம்புகள் அந்த கோயிலுக்குள்ளே சுற்றி கொண்டு இருக்கும். இவர்கள் போய் தரையில படுத்தால் இது மேல் ஏறி இறங்கினால் சுகம். பாருங்கள், இவ்வளவு வேதனை நமக்கு படவில்லையே. நம் எவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். சகல ஜனங்களை பார்க்கிலும் நாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். அதற்காக தேவருக்கு என்ன செய்ய வேண்டும்? நன்றி சொல்ல வேண்டும். முதலாவது சுமந்தார், இரண்டாவது கொஞ்சமாயிருந்தாலும் அன்பு வைத்து தெரிந்து கொண்டார், அதற்காக. மூன்றாவதாக நம்மை சகல ஜனங்களை பார்க்கிலும் ஆசீர்வதித்தார், அதற்காக. அடுத்ததாக உபாகமம் 8வது அதிகாரம் 10வது வசனம். ஆகையால் நீ புசித்து திருப்தி அடைவீர்கள். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுத்த அந்த நல்ல தேசத்துக்காக அவரை ஸ்தோத்திரிக்க கடவாய். ஸ்தோத்திரம் என்பது நன்றியை தான் குறிக்கிறது. ஸ்தோத்திரம் என்பது கர்த்தருக்கு நன்றி செலுத்துவதை தான் அது குறிக்கிறது. அதுதான் பெர்க்மான்ஸ் ஃபாதர் அவர்கள் பாடுகிற பொழுது நன்றி பலி என்று சொல்றாங்க. ஸ்தோத்திர பலி தான் நன்றி பலி. கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்துகிற ஒரு ஜீவன் தந்ததற்காக, சுகம் தந்ததற்காக, நம்மை சுமந்து வந்ததற்காக, நம்மை தெரிந்து கொண்டதற்காக, நம்மை ஆசீர்வதித்ததற்காக இப்படி நன்றி நன்றி என்று சொல்லுகிற பொழுது, நன்றி பலிகளை நாம் ஏறெடுக்கிற பொழுது, தேவனுக்கு பலி செலுத்த நம்முடைய இருதயம் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படும். ஆகவே நாம் இங்க பார்க்கிற பிரகாரமாக இந்த வசனத்திலே உபாகமம் 8வது அதிகாரம் 10வது வசனத்திலே சொல்லப்பட்ட பிரதமாய் நாம் கர்த்தருக்கு எல்லாவற்றிலையும் நன்றி பலிகளை, ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்க வேண்டும். சாலமோன் கர்த்தருடைய சமூகத்திலே அவர் பலிகளை செலுத்தின பொழுது தேவ மகிமை அங்கே நிரப்பினது என்று பார்க்கிறோம். தேவ மகிமை பிரத்யட்சமாக இறங்கினதை பார்க்கிறோம். அதே போல நாமும் நன்றி பலியை செலுத்திக் கொண்டே இருக்கிற பொழுது பலி செலுத்த தேவ மகிமை நம்மை நிரப்பும். ஆகவேதான் நன்றி செலுத்த வேண்டும், கர்த்தருக்கு நன்றி செலுத்த வேண்டும். இந்த 10ஆம் வசனத்தை பார்க்கணும். நீ புசித்து திருப்தி அடைந்து இருக்கையில், அப்படி என்றால் எல்லா நன்மையும் எல்லா ஆசீர்வாதம் பெற்று நாம் இருக்கிற பொழுது, உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுத்த அந்த நல்ல தேசத்திற்காக, கர்த்தர் நமக்கு சுகம், பலன், ஜீவன், பாதுகாவல் எல்லா ஆசீர்வாதங்களையும் கொடுத்ததினால்தான் எப்படி இருக்கிறோம்? புசித்து திருப்தி அடைந்திருக்கிறோம். ஆகவே கர்த்தரை நீ என்ன செய்ய வேண்டும்? நினைத்து ஸ்தோத்திரிக்க கடவாய், கர்த்தருக்கு நன்றி செலுத்த கடவாய். இவ்வளவு தூரம் நாம் கடந்து வந்து ஆசீர்வாதங்கள், நன்மைகள், குடும்ப வாழ்க்கையில் எல்லாத்தையும் பெற்றிருக்கிறோம் என்றால் கர்த்தர் தான் நம்மை நடத்தி இருக்கிறார். அவர் நடத்தினதற்காக தேவனுக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும். அதே அதிகாரத்தில் 17வது வசனத்தை பார்த்தால் அழகாய் காரியம் சொல்கிறது. என் சாமர்த்தியத்தும் என் கை பலனும் இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்தது என்று நீ உன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளாமல் இருக்க எச்சரிக்கையாயிரு. மோசே மூலமாய் கர்த்தர் மீண்டும் மீண்டும் அதான் சொல்லுகிறார். இந்த ஜனங்கள் தங்களுடைய பலன், தங்களுடைய முயற்சி, நாங்கள் தான் செய்தோம், நாங்கள் தான் கடந்து வந்தோம், இப்படிதான் அவர்களுடைய வார்த்தை இருந்தது. ஆனால் கர்த்தர் மோசே மூலமாய் மீண்டும் மீண்டும் சொன்னார், உன் சாமர்த்தியமும் உன் கை பலனும் அல்ல, கர்த்தர் தான் உன்னை அழைத்து வந்தார். அவர் கர்த்தருடைய பலத்தினால்தான் இவ்வளவு தூரம் நீ கடந்து வந்திருக்கிறாய். முதல் காரியத்தை அதான் பார்த்தோம். உபாகமம் 1:31 இந்த இவ்விடம் வரைக்கும் உன்னை சுமந்து வந்த தேவனை நீ மறந்து விடாது. இவ்விடம் வரைக்கும் யார் சுமந்து வந்தார்? தேவனாகிய கர்த்தர். இதுவரைக்கும் நடத்தினவர் கர்த்தர். அதனால என்ன சொல்ல வேண்டும்? இந்த 17ஆம் வசனத்துல 8:17 சொல்லப்பட்டபடி, என் சாமர்த்தியமும் என் கைபலனும் அல்ல, இந்த ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கு என்னுடைய முயற்சிகள், என்னுடைய தாளந்துகள், என்னுடைய பலன் அல்ல, எல்லாம் கர்த்தர் செய்தார். அடுத்த வசனத்துல இருக்குது, உன் தேவராகிய கர்த்தரை நினைப்பாயாக, அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த நம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும். இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தையும் சம்பாத்தியதற்கான அந்த பலனையும் உனக்கு கொடுக்கிறவர். பலன் இல்லை என்றால், கர்த்தர் நம்மை நிறுத்தவில்லை என்றால் நாம் இதை சம்பாதிக்க முடியாது, நாம் இவ்வளவு காரியங்களை சாதிக்க முடியாது. கர்த்தரே நமக்கு செய்திருக்கிறார். 10ஆம் வசனத்தை மீண்டும் நினைப்பு கொடுக்கிறேன். நீ புசித்து திருப்தி அடைந்திருக்கையில் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுத்த அந்த நல்ல தேசத்திற்காக அவரை ஸ்தோத்தரிக்க கடவாய். இதுவரைக்கும் எல்லா நன்மையும் புசித்து ஆசீர்வாதங்களை பெற்றிருக்கிற நாம், இது என்னுடைய பலத்தினால், என்னுடைய பராக்கிரமத்தினால் அல்ல, கர்த்தர் எனக்கு கொடுத்தார். அதை நினைத்து நான் நன்றி செலுத்த வேண்டும். பிள்ளைகள் கொடுத்திருக்கிறாரா? கர்த்தர் கொடுத்தார். வேலையை கொடுத்தாரா? கர்த்தர் கொடுத்திருக்கிறார். எல்லாவற்றையும் கர்த்தர் கொடுத்தார். நான் முயற்சி செய்தேன் எனக்கு நடந்தது என்று சொல்லி அல்ல,
கர்த்தர் தான் இதுவரைக்கும் நடத்தி வந்திருக்கார். நடத்தி வந்த தேவனுக்காக நான் நன்றி சொல்ல வேண்டும், நன்றி சொல்ல மறவாதிருக்க வேண்டும். உபாகமம் 2வது அதிகாரம் 7வது வசனம். உபாகமம் 2வது அதிகாரம் 7வது வசனம். இந்த காரியத்தில் எல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிற பொழுது வார்த்தை உண்டாகும், தேவனாகிய கர்த்தர் உன் கைகளில் எல்லாம் உன்னை ஆசீர்வதித்து வருகிறார். இந்த பெரிய வனாந்தர வழியை நடந்து வருகிறதை அறிவார். இந்த 40 வருஷமும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோட இருந்தார். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறதற்காக நாம் தேவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும். 5வது காரியமாய் நான் இந்த காரியம் சொல்கிறேன். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறதற்காக நாம் நன்றி செலுத்த வேண்டும். பாருங்க, வசனத்திலே பார்க்கிறோம், கர்த்தர் நம்மோடு கூட இருந்தார்கள். என்ன நடந்தது? 7ஆம் வசனத்தின் கடைசி பகுதி, உனக்கு ஒன்றும் குறைவுபடவில்லை. கர்த்தருடைய வார்த்தையை தான் சொல்லுகிறது. சிங்க குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியாயிருக்கும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. நமக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாதபடி கர்த்தர் நம்ம இதுவரைக்கும் நடத்திருக்கிறார் என்றால் அந்த தேவனுக்கு நான் நன்றி செலுத்த வேண்டும். கர்த்தர் நம்மோடு இருந்தார், உனக்கு ஒன்றும் குறைவுபடவில்லை என்று சொல். மோசே மூலமாய் சொல்கிறார், நீ சொல். அவர்கள் என்ன நான் செய்தேன், என்னுடைய பலன் என்று தன்னை போடுகிறார்கள். அவர்கள் அல்ல, நானே அவர்களுக்கு செய்து கொடுத்தேன் என்று நீ சொல். நானே உங்களோடு கூட இருந்தேன். 40 வருஷமா இந்த திரளான வனாந்தர வழியை நீங்கள் நடந்து வந்தும் ஜீவனோடு இருக்கிறீர்கள். நான் உங்களுக்காக எல்லாவற்றையும் செய்தேன். நீங்கள் ஒன்றும் குறைவுபட்டு போகவில்லை, ஒன்றையும் நீங்கள் இழந்து போகவில்லை. உங்களுக்கு ஆசீர்வதித்திருக்கிறேன். கர்த்தர் அதை நினைப்பூட்டுகிறார். ஆகவே இந்த காரியத்திற்காக, ஒன்றும் குறைவுபடாமல் நமக்கு இதுவரைக்கும் நடத்தி வந்ததற்காக, தேவன் நம்மோடு இருந்ததற்காக நாம் நன்றி செலுத்த வேண்டும். 32வது அதிகாரம் உபாகமம் 32:10. அவர் அவனை கண்டுபிடித்தார், அவனை நடத்தினார், அவனை உணர்த்தினார், அவனை தமது கண்மணியை போல காத்தறினார். பார்க்கிறோம், எங்கு தெரிந்து கொண்டார் என்றால் பாழான நிலம், ஊழை இடுதல் உள்ள வெறுமையான அவாந்தர வெளி, ஒன்றும் இல்லாத நிர்மூலமாக்கப்பட்ட நிலையிலே நான் உன்னை கண்டுபிடித்தேன். அவர் அவனை கண்டுபிடித்தார், அவனை நடத்தினார், அவனை உணர்த்தினார், அவனை தமது கண்மணி போல் காத்தருளினார். இதற்காக நன்றி செலுத்த வேண்டும். நாம் ஒன்றுமில்லாத ஒரு வெறுமையான நிலைமையிலிருந்து கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டு நம்மை கண்டுபிடித்து நம்மை நடத்தி நமக்கு உணர்த்தி கண்மணி போல் நம்மை காத்து வருகிறதற்காக தேவனுக்கு நாம் நன்றி செலுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். 6 காரியத்தை சொல்லியிருக்காங்க. ஏன் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும்? இந்த காரியங்கள் எல்லாம் நாம் திரும்பி பார்த்தால் ஒவ்வொரு காரியத்திலே கூட நாம் அநேக வேளையில் நன்றி சொல்லியிருக்க மாட்டோம். அப்படி என்றால் நன்றி இல்லாத நிலைமைகள் தான் நம் இருதயத்தில் இருக்கிறது. அதெல்லாம் ஆவியிலே வளரவில்லை. கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். லூக்கா எழுதின சுவிசேஷம் 17வது அதிகாரத்தை நாம் வேத பாடமாய் வாசிக்க கேட்டோம். லூக்கா 17:11 அதிகார வசனத்திலிருந்து நாம் பார்க்கிற பொழுது, அங்கே 10 குஷ்டரோகம் உள்ளவர் அங்கே இயேசுவை நோக்கி கூப்பிடுகிறார்கள். அவர் கிராமத்திலே பிரவேசிக்கிற பொழுது கிராமத்திற்கு புறமாயிருக்கிறவர்கள், அவர்கள் வசனம் சொல்கிறது 12ஆம் வசனத்திலே, அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்த போது, உள்ள இருக்கிற பொழுது அல்ல, அந்த பட்டணத்துக்கு உள் அப்போதுதான் போகிறார். இந்த பட்டணத்துக்கு வெளியே தான் இது நடைபெறுகிறது. அந்த எல்லை பகுதி தான் நடைபெறுகிறது. அங்கே குஷ்டரோகம் உள்ள மனுஷர் 10 பேர் அவருக்கு எதிராக வருகிறார்கள். அப்படி என்றால் இந்த 10 பேரும் இந்த கிராமத்தை விட்டு ஒதுக்கப்பட்டவர்கள், புறம்பாக்கப்பட்டவர்கள், கிராமத்திற்கு வெளியே அடித்து துரத்தப்பட்டவர்கள். இவர்கள் இயேசுவை நோக்கி கூப்பிடுகிறார்கள், எங்களுக்கு இறங்கும், எங்களுக்கு இறங்கும் என்று சத்தமிட்டார்கள். இயேசு சொன்னார், நீங்கள் போய் ஆசாரியர்களுக்கு உங்களை காண்பீர்கள். லேவியராகமம் 14ஆம் அதிகாரத்திலே 13, 14 அதிகாரங்களிலே இந்த காரியங்களை எல்லாம் நாம் விவரமாய் பார்க்க முடியும். ஒருவன் இப்படிப்பட்ட குஷ்டரோகம் உள்ளவனாக இருந்தால் ஆசாரியனிடத்தில் போய் அவன் காண்பிக்க வேண்டும். அவன் அதை சரி பார்த்து இது குஷ்டரோகம் என்று சொல்லி அவனை பாளையத்திற்கு புறம்பே வைப்பான். 7 நாள் கழித்து அவன் திரும்பி உள்ளே வந்து இந்த ஆசாரியனிடத்தில் காண்பிக்க வேண்டும். அவன் பார்த்து இன்னும் கொஞ்சம் இருக்கிறது, இன்னும் ஒரு 7 நாள் சொல்லி அவன் அனுப்பி விடுவார். மீண்டும் சரி பார்த்து ஒரு 7 நாள் கழித்து உள்ளே வருவான். அவன் பார்த்து நீ சுத்தமாக விட்டாய் என்று சொன்ன பிறகு அவன் ஸ்நானம் பண்ணி 7 நாள் தன்னை பரிசுத்தப்படுத்தின பின்பதாக பாவ நிவாரண பலி, குற்ற நிவாரண பலி, சமாதான பலி எல்லாம் செலுத்தினதுக்கு பின்பதாக தான் அவன் தன் வீட்டிற்குள் அனுமதிக்கப்படுவான். இந்த ஜனங்கள், இந்த 10 பேரும் புறம்பாக்கப்பட்டு இருந்தவர்கள். இயேசு சொன்னார், நீங்கள் போய் ஆசாரியனிடத்தில் காண்பீர்கள், உங்களுடைய நிலைமைகளை போய் காண்பீங்கள், குஷ்டரோகத்தை நீங்கள் போய் காண்பீங்கள் என்று சொன்னார். போகிற வழி அவர்கள் போகையில்
சுத்தமானார்கள். போகிற வழியிலேயே சுகத்தை பெற்றுக் கொண்டார்கள். பாருங்கள், சுகத்தை பெற்றுக் கொண்டதும் என்ன நடைபெற்றது? 9 பேர் நான் சுகமாகி விட்டேன் என்று சொல்லி தன்னுடைய வீட்டிற்கு போய்விட்டார்கள். ஆசாரியனிடத்திலும் காண்பிக்கவில்லை, சுகம் கொடுத்த இயேசுவினிடத்திலும் காண்பிக்கவில்லை, போய்விட்டார்கள். ஒரே ஒரு மனுஷன் மாத்திரம் பார்க்கிறான், நான் போகிற வழியிலே சுகம் அடைந்து விட்டேன், ஆசாரியனிடத்துக்கு போகிற வழியிலே நான் சுத்தமாகி விட்டேன் என்று சொல்லி அவன் முதலாவது எங்க போகவில்லை என்றால் ஆசாரியனிடத்துல போகவில்லை. அவர் அங்க ஆசாரியரை தான் அனுப்புகிறார், நீ போய் உன்னை காண்பி என்று. அவன் சுத்தமாகிவிட்டேன் என்று அவரிடத்துல காண்பிக்கவில்லை. ஆனால் சுகம் கொடுத்த இயேசுவை மறவாது அவன் திரும்பி வருகிறான். வந்து என்ன நடைபெறுகிறது? 15ஆம் வசனத்திலே அவன் திரும்பி வந்து உரத்த சத்தத்தோட தேவனை மகிமைப்படுத்தினான். அடுத்த வசனத்திலே அவனுடைய பாதத்தருகே முகங்குப்புற விழுந்தான். எல்லாராலும் ஒதுக்கப்பட்டவன், ஆனால் ஒருவேளை சமாரியன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்த வசனத்திலே சுத்தமானவன் 10 பேர் அல்லவா, இந்த 9 பேர் எங்கே தேவனை மகிமைப்படுத்த இந்த அந்நியனே அழியாமல் ஒரு ஒளியே மற்ற எவன் எங்கே என்று ஒருவனை காணோமே என்று இயேசு சொல்கிறார். அந்த 16ஆம் வசனத்தை பார்க்கிறோம், அவன் சமாரியனா இருந்தான் என்று சொல்லி ஒரு புறையினத்தவன் இப்படி திரும்பி வந்து தேவ சமூகத்திலே அவருடைய பாதத்தில் தன்னை ஒப்பு கொடுத்து அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினான், நன்றி செலுத்துகிறான். சுகம் கொடுத்ததற்கு, விடுதலை கொடுத்ததற்கு அவன் நன்றி செலுத்துகிறான். எவ்வளவோ வாழ்க்கையில் அற்புதத்தை நாம் பெற்றிருக்கிறோம். நாம் எத்தனை முறை பெற்ற சுகத்திற்காக, பெற்ற அற்புதத்திற்காக நாம் நன்றி செலுத்தியிருக்கிறோம். 1 யோவான் 4ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிற பொழுது அவர் முந்தி நம்மில் அன்பு கூர்ந்தார் என்று பார்க்கிறோம். நாம் அவரில் அல்ல, அவர் முந்தி நம்மில் அன்பு கூர்ந்தார் என்று. அதற்காக தேவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும். லூக்கா 6ஆவது அதிகாரம் 35ஆவது வசனம். லூக்கா 6:35. உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், நன்மை செய்யுங்கள், கைமாறு கருதாமல் கடன் கொடுங்கள், அப்பொழுது உங்கள் பலன் மிகுதியாய் இருக்கும். உன்னதமானவருக்கு நீங்கள் பிள்ளைகளாய் இருப்பீர்கள். அவர் நன்றி அறியாதவர்களுக்கும் துரோகிகளுக்கும் நன்மை செய்கிறாரே. இயேசுவினுடைய வார்த்தைகள் தான் இது. அவருடைய பேசிக் கொண்டிருக்கிற பொழுது உண்மைகளாய் எல்லாம் சொல்லுகிற பொழுது இப்படி சொல்லுகிறார், நன்றி அறியாதவர்களுக்கும் கூட துரோகிகளுக்கும் கூட நன்மை செய்தாரே, அப்படியே நீங்களும் செய்யுங்கள், அப்படியே நீங்களும் செய்யுங்கள். உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், நன்மை செய்யுங்கள், கைமாறு கருதாமல் கொடுங்கள் என்றெல்லாம் சொல்லுகிறார். அதுபோலதான் நன்றி உங்களுக்கு அறியாதவர்களாக இருந்தாலும், உங்களுக்கு ஒருவேளை துரோகம் செய்திருந்தாலும் அவர்களுக்கும் எப்படி செய்யுங்கள்? நன்றி செய்யுங்கள். முதல் பகுதியில் இதுவரைக்கும் நாம் பார்த்தது போல கர்த்தருக்கு நன்றி செலுத்த வேண்டும். இப்பொழுது இந்த கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீங்கள் சக மனிதரோடும் கூட அவர்கள் உங்களுக்கு துரோகம் செய்திருந்தாலும், உங்களுக்கு அக்கிரமம் செய்திருந்தாலும் நீங்கள் என்ன செய்யுங்கள்? நன்றி செலுத்துங்கள். யோபுவை குறித்து நாம் பார்த்தால் ஒரு விசேஷித்த காரியம், எந்த சூழ்நிலையிலும் நாம் நன்றி செலுத்த வேண்டும் என்பதை நாம் பார்க்கலாம். யோபு 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தினுடைய பின்பகுதி. யோபு 1:21 பின்பகுதி. கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தரின் நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்று. அவனுடைய வேலையாட்கள் எல்லாரும் அதை சொல்கிறார்கள், இப்படி எல்லாரும் மரித்து போய்விட்டார்கள் என்று. அவனுடைய செல்வங்கள், அவனுடைய உறவுகள் எல்லாம் இழந்து போன நிலைமையிலே அவன் என்ன சொல்லியிருக்க வேண்டும்? கர்த்தர் இப்படி செய்து விட்டாரே என்று சொல்ல வேண்டும். அவன் என்ன சொன்னான்? அவர் கொடுத்தார், அவர் எடுத்திருக்கிறார், அவருக்கு நன்றி என்று எந்த சூழ்நிலையிலும் கூட நன்றி சொல்லுகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். சங்கீதம் 34 நாம் பார்க்கிற பொழுது தாவீது அழகாக இதை சொல்கிறார், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், எந்த காலத்திலும் நன்றி செலுத்துவேன். அவர் நன்மை செய்தாலும் நன்றி, அவர் தீமை செய்தாலும் நன்றி என்று யோபுவை போல அவர் சொல்கிறார். கடைசியாக அப்போஸ்தலர் நடபடிகள் 3ஆவது அதிகாரம், இந்த முதல் பகுதியிலே நாம் பார்க்கிற பொழுது ஜெப வேளையாகிய 9ஆம் மணி நேரத்தில் பேதுருவும் யோவானும் ஆலயத்திற்கு போகிறார்கள். அங்கே ஒருவன் சப்பானியாக இருந்தவன் பிச்சை கேட்டு தேவ ஆலயத்தினுடைய வாசலிலே உட்கார்ந்திருக்கிறான். இவன் இப்படி தினந்தோறும் இருப்பான். இவர்கள் போகிற பொழுது இவர்களிடத்தில் ஏதாவது கிடைக்கும் என்று பேதுருவையும் யோவானையும் நோக்கி அவர்களுடைய காரியங்களை கேட்கிறான். அவர்கள் சொல்கிறார்கள் 6ஆம் வசனத்தில், வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் இருக்கிறது தருகிறேன், நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொன்னதும் அவன் உடனே எழுந்து என்ன நடைபெற்றது? 7ஆம் வசனத்திலே, வலது கையினால் அவனை பிடித்து தூக்கி விட்டார்கள். உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது. அவன் குதித்து எழுந்து நின்று நடந்தான். நடந்து குதித்து தேவனை துதித்து கொண்டு அவர்களுடனே கூட தேவாலயத்திற்குள் பிரவேசித்தான். லூக்கா 17 பார்க்கிறோம், 10 பேர் குஷ்டரோகிகள் இயேசுவின் இடத்தில் சுகத்திற்காக இருந்தார்கள். சுகம் பெற்றதும் 9 பேர் தங்கள் வந்த வழியை பார்த்து ஓடிவிட்டார்கள். ஒருவன் மாத்திரம் நன்றி செலுத்த வந்தான். இந்த அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்திலே பார்க்கிறோம், இங்கு ஒரு சப்பானியாக இருந்த மனுஷன் அவன் சுகம் பெற்றதும் தேவாலயத்திற்கு உள் போகிறான். நன்றி செலுத்துவதற்கு தேவாலய
ஆலயத்திற்குள் போகிறான். அவன் சுகம் பெற்றுவிட்டான் என்று தன்னுடைய வீட்டிற்கு அவன் போகவில்லை, தன்னுடைய குடும்பத்திற்கு தன்னை காண்பிக்க போகவில்லை. ஆனால் சுகம் கொடுத்த இயேசுவை பார்க்க அவன் போகிறான். அற்புதங்களை செய்த இயேசுவை பார்க்க போகிறான். இதே போல நம்முடைய வாழ்க்கையில எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் நம்மை சுமந்ததற்காக, நம்மை மீட்டு கொண்டதற்காக, நம்மை எல்லா ஜனங்களை பார்க்கிலும் ஆசீர்வதித்ததற்காக நம் நன்றி சொல்ல மறவாதிருக்க வேண்டும். ஒன்றும் குறைவுபடாமல் இதுவரைக்கும் நமக்கு எல்லாம் காத்து கொண்டதற்காக, அவர் நம்மை மீட்டு கொண்டதற்காக தேவனுக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும். எந்த சூழ்நிலையிலும் விலகாத தேவனுக்கு நாம் நன்றி சொல்லுவோம். அதனாலே இந்த ஆவிக்குரிய காரியங்களிலே நாம் வளர்ச்சி பெற முடியும். இந்த நன்றி இன்மையிலிருந்து நாம் வெளிவர வேண்டுமானால் இவ்வளவு காரியங்களிலே நாம் நன்றி செலுத்த வேண்டும். கர்த்தரை எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் என்று சொன்ன பிரகாரமாய் எப்போதும் தேவனை துதிக்கிற துதியும் நன்றி பலிகளும் நம்முடைய நாவிலிருந்து புறப்பட வேண்டும். அப்படியானால் இந்த கலை நம்மிடத்தில் முற்றிலுமாய் போகும். கர்த்தரை துதிக்க துதிக்க தேவ மகிமையும் தேவ பிரசன்னமும் உங்கள் இருதயத்தையும் உங்கள் வீடையும் நிரப்பும். அப்படி நிரப்புகிற பொழுது உங்களுடைய வீடுகளில் காணப்படுகிற எல்லா கவலைகளும் பாரங்களும் அது முற்றிலுமாய் மாறி போக கர்த்தர் உங்களுக்கு வழிகளை திறந்துள்ள அது ஏதுவாக இருக்கும். கர்த்தர் அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை நம் அனைவருக்கும் தருவாராக. ஆமென். தலைகளை காட்டி ஜெபிப்போம். அன்பின் கர்த்தாவே, இந்த வேலைக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வாரத்தின் பணிகளை நாங்கள் நிறைவு செய்ய ஆண்டு கொடுத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். இந்த வாரத்திலே எங்களோடு கூட இருந்து எங்களுக்கு பலன் தந்தீர், பாதுகாத்தீர், தேவைகளை சந்தித்தீர், சுகமாய் தங்க பண்ணினீர். எல்லா கிருபைகளுக்காக தேவனுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆயத்த நாளிலும் தேவ சமூகத்தில் நாங்கள் கூடி வந்து ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு தடையாக இருக்கக்கூடிய கலைகளை நாங்கள் தொடர்ச்சியை தியானித்து கொண்டு வருகிற காரியத்திலே நன்றி இன்மை என்கிற காரியத்திலே நாங்கள் தியானித்தோம். கர்த்தர் எங்களை சுமந்தீர், எங்களை பாதுகாத்தீர், எங்களை தப்புவித்து எங்களுக்கு ஆசீர்வாதங்களை கொடுத்து எவ்வளவாய் எங்களை ஆண்டவரே நீர் காத்து வந்திருக்கிறீர். ஒரு குறைவு விடாத எங்களை நடத்தி இருக்கிறீர். சகல ஜனங்களை பார்க்கலாம் விசேஷித்தவர்களாய் எங்களை நீர் ஆசீர்வதித்திருக்கிறீரே. இது எல்லாவற்றையும் நாங்கள் மறந்து போய் எங்களுடைய சாமர்த்தியம், எங்களுடைய பலன் என்று சொல்லி நாங்கள் அமர்ந்திருந்த நாட்களிலே ஆண்டவரே கர்த்தர் அந்த குற்றங்களை எங்களுக்கு மன்னிப்பீராக. கர்த்தரே எங்களுக்கு பலன் கொடுத்தார், கர்த்தரே எங்களுக்கு ஆசீர்வாதங்களை கட்டளையிட்டு இருக்கிறார் என்று சொல்லி தேவனுக்கு நாங்கள் நன்றி செலுத்த எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்துள்ளவீராக. கர்த்தரே எங்களுக்கு எல்லாவற்றையும் கொடுக்கிறவர், அவரே எங்களை மீட்டுக் கொண்டார், அவரே எங்களை சுமந்தார், அவரே எங்களை பலப்படுத்தி தாங்கி இதுவரைக்கும் இந்த நாள் வரைக்கும் ஆண்டவரே எங்களை நடத்தி வந்தார் என்று சொல்லி தேவனுக்கு நாங்கள் அனுதினமும் நன்றி செலுத்த கிருபை செய்யுங்க. ஒரு குறைவில்லாமல் எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் காத்து வந்திருக்கிறீர். எவ்வளவோ நாச மோசங்களுக்கு எங்களை விலக்கி காத்து கொண்டிருக்கிறீர். ஆண்டவரே எங்களை தெரிந்து கொண்டீர். நாங்கள் பாவிகளா இருக்கையிலே முந்தி எங்கள் மீது அன்பு வைத்து ஆண்டவரே எங்களை தெரிந்து எங்களை மீட்டு கொண்டீரே. அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துவதற்கு கிருபை செய்திருக்கிறாக. ஆண்டவரே உபத்திரவத்தின் பாதையிலே அந்த அவாந்திர வெளியான ஓலையிடுகிற வனாந்திரத்தில் எங்களை தெரிந்து கொண்டு எங்களை ஆசீர்வதித்து கண்மணி போல் காத்து கொண்டு வருகிறீரே. ஆண்டவரே அதற்காக தேவனுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இதுவரைக்கும் உங்களுக்கு ஆண்டவரே நன்றி செலுத்தாத குற்றங்களை குறைகளை எங்களுக்கு மன்னித்தருளுவீராக. கர்த்தர் எங்களுக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காக எப்போதும் கர்த்தரை ஸ்தோத்திரித்துக் கொண்டிருக்க, எப்போதும் நன்றி பலியை நாங்கள் தினமும் ஏறெடுக்க கிருபை செய்யுங்க. அதனாலே நாங்கள் ஆசீர்வாதத்தையும் அற்புதத்தையும் பெற்றுக்கொள்வதற்கு கர்த்தர் கிருபை செய்வீராக. ஆண்டவரே குஷ்டரோகிகள் 10 பேரும் இடத்திலே ஆண்டவரே சுகத்திற்காய் வந்தார்கள். ஆனால் 9 பேர் ஆண்டவரே விடுதலை பெற்றதும் தங்களுடைய பணிகளை நோக்கி ஓடிவிட்டார்கள். ஆனால் சமாரியன் உன்னை தேடி வந்து ஒரு பாதத்தில் விழுந்து கர்த்தாவே உமக்கு நன்றி என்று உரத்த சத்தமாய் சொன்ன பிரகாரமாய் எங்களிடத்தில் ஆண்டவரே வாழ்க்கையில பார்க்கிற பொழுது ஏராளமான நன்மையை உமது பாதத்தில் பெற்றிருக்கிறோம். ஆகவே கர்த்தர் சமூகத்தில் நாங்கள் சென்று தேவரீருக்கு நன்றி செலுத்த கிருபை தாரும். ஆண்டவரே பேதுரும் யோவானும் போகிற பொழுது தேவாலயத்தின் வாசலில் இருந்த சப்பானியான மனிதனுக்கு ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினாலே விடுதலை கொடுத்த பொழுது அவன் தன்னுடைய காரியங்களை பார்த்து ஓடவில்லை, தேவாலயத்திற்குள் வந்தான், தேவனை மகிமைப்படுத்தினான். ஜனங்கள் எல்லாரும் கண்டு இவன் சப்பானியா இருந்தவன் அல்லவா என்று சொல்லுகிற பொழுது கர்த்தர் சுகம் கொடுத்தார் என்று சொல்லத்தக்க, நான் எல்லாரும் முன்பதாக கர்த்தருக்கு நன்றி செலுத்தத்தக்க அவன் வாழ்க்கை இருந்த பிரகாரமாய் எங்கள் வாழ்க்கையிலும் ஏராளமான நன்மை, ஏராளமான ஆசீர்வாதம், எத்தனையோ விடுதலை, எத்தனையோ அற்புதத்தை கண்ணார கண்டிருக்கிறோம். ஆண்டவரே வாழ்க்கையில உணர்ந்திருக்கிறோம். அது எல்லாரும் ஜனங்களுக்கு முன்பதாக தேவ மகிமைக்காக நாங்கள் உண்மை நன்றி செலுத்துவதற்கு கிருபை தாரும். ஸ்தோத்தரிக்க சகல ஜனங்களுக்கு முன்பதை கர்த்தரை உயர்த்துவதற்கு கிருபை தருவீராக. எப்போதும் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். சக மனிதர்களோடு கூட ஆண்டவரே துரோகம் செய்திருந்தாலும் நன்றி இல்லாதிருந்தாலும் நாங்கள் மற்றவர்களுக்கு நன்றி செலுத்த கர்த்தர் கிருபை தருவீராக. அதனாலே கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு ஆண்டவர்களுக்கு கிருபை தாரும். உன்னதத்தின் பலத்தினால் எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்புவீராக. நாளை தின ஆராதனையிலும் ஜனங்கள் ஏற்ற நேரத்தில் கூடி வருவதற்கும் கர்த்தரை ஆராதிப்பதற்கு அவர் கிருபை தருவீராக. ஊழியரை கர்த்தரை பயன்படுத்துங்க. துதி ஆராதனையிலே ஜனங்கள் கூடி வந்து கர்த்தரை அறிந்து கொள்வதற்கும் ஆண்டவரே இன்னும் உம்மை ஆராதிக்க தொழுது கொள்வதற்கு கிருபை தாரும். ஆராதனை முழுவதும் தேவ பிரசன்னம் இருக்கட்டும். வருகிற ஒவ்வொரு புது பலனை பெற்று செல்வதற்கு கர்த்தர் கிருபை தருவீராக. உமது நாமம் மாத்திரம் மகிமைப்பட்டு உங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.
நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் கூட எப்போதைக்கும் இருப்பதாக ஆமென். இந்த அருள் காலத்தில் கர்த்தரே உம் பாதத்தில் பணிவோம் முழந்தாளில் தீர்ப்பு நாள் வரும் முன்னே எங்கள் பாவம் உணர்ந்தே கண்ணீர் சிந்த ஏவுமே மோட்ச வாசல் இயேசுவே பூட்டு முன் எம் பேரிலே தூய ஆவி ஊற்றுமே உந்தன் இரத்த வேலையால் செய்த மாமந்தாட்டினால் சாத சம்மதித்ததால் சீயோனகத்தாய் கண்ணீர் வீட்டதாலும் தேவரே எங்கள் மேல் இறங்குவே நாங்கள் உம்மை காணவே அருள் காலம் போமுன்னே தஞ்சம் ஈயும் இயேசுவே. ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. தெய்வ சமாதானத்தோட சென்று வருவோம்.